ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்றிய அரசிடமிருந்து செயல்படுத்தக்கூடிய அனைவராலும் பேசப்படுகிற, எதிர்பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்வை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அந்த வீடியோக்குள்ள போலாம். ஒன்றிய அரசு இப்பொழுது மக்கள் தொகையை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பெரிதுபடுத்துவதாக பேசப்படுகிறது. இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. இப்பொழுது இருக்கிற மக்களவை உறுப்பினர், அதாவது எம்பி எண்ணிக்கையை விட அதிகமாக கொண்டு வர இருக்கிறார்கள். அதில் பெண்களுக்கு தனிப்பட்ட சதவீதத்தை ஒதுக்குவதாக கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 850 எம்பிஸ் வரைக்கும் இந்திய பாராளுமன்றத்தில் போய் பேசுறதுக்கு இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலிருந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால வட இந்தியா, தென்னிந்தியா என்ன பாதிப்படைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் அதிக மக்கள் தொகை இருக்கிறது. மக்கள் தொகைக்கு ஏற்பாற்போல் அங்குள்ள மக்களுக்கு அதிக எம்பிக்களின் எண்ணிக்கை கூடும். 20ஆக இருந்தது, மக்கள் தொகையை பொறுத்து 25ஆக 30ஆக மாறும். இது வட இந்தியாவில். தென் இந்தியாவில், அதாவது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா இது போன்ற மாநிலங்களில் உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை குறையவும் வாய்ப்புள்ளது. அதே நிலைப்பாட்டுடன் இருக்கவும் வாய்ப்புள்ளது. இப்பொழுது என்ன இருக்கிறதோ தமிழ்நாட்டில் அதே தொடரவும் வாய்ப்புள்ளது. இதனால் என்ன பாதிப்பாகும் என்றால், அதாவது ஒன்றிய அரசை ஆளக்கூடிய அரசை தீர்மானிக்க பெரும்பாலும் எம்பிக்கள் தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வேண்டாம், வட தமிழகத்தில் சேர்ந்த எம்பிக்களே போதும் அப்படி என்கின்ற நிலைப்பாடு வந்துவிடும். நமக்கு வாக்குரிமை இருந்தும் மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தும் ஒன்றிய அரசில் உள்ள அரசை ஆளக்கூடிய அரசை முடிவு செய்வதற்கு நமக்கு அதற்கான தகுதி இல்லாமல் போய்விடும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. நாம் அனைவருமே இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கான உரிமை வேண்டும். இதற்காக நாம் அனைவரும் எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும். மக்கள் தொகையை கட்டுக்கோப்பில் வைத்திருந்தது எங்களுடைய தவறா என்ற கேள்வி எழுகிறது. யூபி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை பெருகியதற்கு யார் காரணம்? அதாவது ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பயன்படுத்தி அதை பின்தொடர்ந்த தென் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையா இது? எங்களுக்கான வாக்குரிமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் தான் பெரும்பாலுமாக ஒன்றிய அரசை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பது இந்த வீடியோவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தி தற்போதைய வீடியோவில் இதை பற்றி தான் விவாதித்திருப்பார். நீங்கள் அனைவரும் அதை பார்த்திருப்பீர்கள். நீங்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாய்.